விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் வேத வசனத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவும் தம்முடைய சீஷர்களும் கடல் வழியாய் படவில் பிரயாணப்பட்டு போகிறார்கள். கடலிலே சுழல் காற்று உண்டானதின் நிமித்தம் நிலை மோசமடைகிறது. படவிலே தண்ணீர் நிரம்புகிறது. சீஷர்கள் பயந்து பதற்றமடைகிறார்கள். இயேசுவானவரோ படவிலே நித்திரையாயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது பயந்த சீஷர்கள் நிலை மோசமடைகிறது, படகு மூழ்க போகிறது, அலை கொந்தளிப்பு அதிகமாகிறது என்று பயந்து இயேசுவினிடமாய் போய், ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்புகிறார்கள். இயேசுவானவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதற்றினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டானது. தம் சீஷரிடமாய் திரும்பி சீஷர்களை நோக்கி இப்படியாய் பேசுகிறார். உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேள்வி எழுப்புகிறார். ஏன் தேவன் சீஷர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்று ஒரு விரக்தியோடு கூட, ஒரு கோபத்தோடு கூட ஒரு கேள்வியை எழுப்புகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். ஏன் கர்த்தர் சீஷர்களை நோக்கி அப்படி கேட்க வேண்டும்? நிலை தடுமாறுகிறது, சூழ்நிலை ஆபத்தாய் இருக்கிறது, ஒரு பதற்றம் வரும். மனுஷ ரீதியாய் நாம் பதற்றப்படுவோம். படகு மூழ்கப் போகிறது, ஆபத்து அபாயம் அங்கே இருக்கிறது. பதற்றத்தோடு இயேசுவை எழுப்பினார்கள். இயேசுவும் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதற்றினார். அங்கே அமைதல் உண்டானது. இப்பொழுது சீஷரிடமாய் திரும்பி அவர்களோடு பேசுகிறதை கவனிக்கிற போது, உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேள்வி எழுப்புகிறார். ஏன் அவர் அப்படி கேள்வி எழுப்ப வேண்டும்? எனக்கு பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம் தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறியாமல் இருப்பதினால்தான் அவ்விசுவாசத்தின் வார்த்தைகளை நாம் உச்சரிக்கிறோம். வேதத்திலே தேவனை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஜலத்தினின்று ஜலம் பிரிக்க கடவது என்று கர்த்தர் சொல்லி, ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கும் ஜலத்திற்கு வானம் என்று பெயரிட்டார். பூமியிலே வெட்டாந்தரை உண்டாக கடவது என்று சொல்லி மீதி இருக்கும் ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். இப்பொழுது நம் தேவன் எப்பேற்பட்டவர்? தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, வானம் அவருடைய சிங்காசனம் என்று வேதம் சொல்லுகிறது. கவனியுங்கள், ஜலத்திலிருந்து ஜலத்தை இரண்டாக பிரித்து ஒரு பிரிவை ஆகாய விரிவுக்கு மேலே வைத்து அதற்கு வானம் என்று பெயரிட்டார். மற்றொரு ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவனுடைய சிங்காசனம் எங்கிருக்கிறது? வசனம் சொல்கிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படியாய் இருக்கிறது. அப்படி இருக்க ஜல குவியல்களின் மீது அவருடைய சிங்காசனத்தை அமைத்து அங்கே அமர்ந்திருக்கும் நம்முடைய கர்த்தர் படவில் இருக்கும் பொழுது அந்த படவு அமிழ்ந்து போகுமா? அவர் இருக்கும் படவில் இருக்கிறவர்கள் அதிலே அமிழ்ந்து போக முடியுமா? தேவனுக்கு கோபம் வருகிறது. உங்கள் விசுவாசம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். ஜல குவியல்களின் மீது சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திருக்கும் நம் கர்த்தர் இந்த படவிலே மூழ்குவாரா? அவர் இருக்கும் படகில் இருப்பவர்கள் மூழ்கி போவார்களா? பதற்றத்தோடு மடிந்து போகிறோம் என்று ஐயரே ஐயரே என்று எழுப்புகிறார்கள்.
விசுவாசம் இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்பொழுது விசுவாசித்தவர்கள் எப்படி பேசுவார்கள்? நாங்கள் மடிந்தாலும் மடங்கடிக்கப்படுவதில்லை என்று சொல்ல வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் மடிந்தாலும் மடங்கடிக்கப்படுவதில்லை. காரணம், தேவன் நம்மோடு இருக்கிறார். பேதுரு நிலைத்தடுமாறி கடலிலே மூழ்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவன் கூக்குரலை கேட்டு கரம் நீட்டி தம் தாசனாகிய பேதுருவை நிற்க வைத்து கடலின் மீது நடக்க வைத்து அழகு பார்த்த கர்த்தர் மூழ்க பண்ணுவாரா? ஜல குவியல்களின் மீது சிங்காசனத்தை அமைத்து அங்கே அமர்ந்திருக்கும் கர்த்தர் கடலில் மூழ்குவாரா? அவரோடு இருக்கிறவர்களை மூழ்க வைப்பாரா? எனவே கர்த்தர் விசனமடைந்து உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேள்வி கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம் வாழ்க்கை என்னும் படவிலே அநேக பிரச்சனைகள் வரும். சுழல் காற்று போன்ற பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். அப்பொழுது நான் அவ்வளவுதான், நான் மடிந்து போகிறேன், நான் செத்து போயிடுறேன் என்று அவ்விசுவாசத்தின் வார்த்தைகளை நாம் உச்சரிக்கிற பொழுது தேவனை வருத்தப்படுத்துகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் அவரை உடைய நாம் நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் விசுவாசத்தின் வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை மீட்பார், இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் எனக்கு சகாயம் தருவார், தேவனிடத்திலிருந்து எனக்கு மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு என்று நாம் அறிக்கை செய்கிற பொழுது தேவனுடைய சகாயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். எனவே தான் கர்த்தர் உங்கள் விசுவாசம் எங்கே என்று கோபப்படுகிறதை நாம் அங்கே கவனிக்க முடியும். ஆம், வேதாகமத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிற பொழுது தேவன் ஆபிரகாமை கூடாரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வானத்தை அண்ணார்ந்து பார், வானத்தின் நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் என்ன என்று சொல்லி, உன் சந்ததியை இவ்விதமாய் இவ்வண்ணமாய் நான் ஆசீர்வாதிப்பேன் என்று கர்த்தர் சொல்ல, அந்த வார்த்தைகளை ஆபிரகாம் விசுவாசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை ஆபிரகாம் விசுவாசித்தாரோ, கர்த்தர் இதை எனக்கு சொன்னார், இதை எனக்கு செய்வார், அவர் சொன்னார் எனக்கு இது நடக்கும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தாரோ, ஆபிரகாம் அவருடைய வார்த்தைகளின் மீது வைத்த விசுவாசத்தை கர்த்தர் கண்டு அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நாம் அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதலில் நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை நாம் அறிய வேண்டும். அன்றைக்கு சீஷர்கள் அதை மறந்தார்கள். இயேசு நம்மோடு இருக்கிறார், நம் படகு மூழ்கி போகுமா, நாம் மடிந்து போயிடுவோமா என்கின்ற எண்ணம், சிந்தை அவர்களுக்குள் இல்லாதிருந்ததினால் பதற்றமும் பயமும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. பதற்றத்தோடு கூட கர்த்தரை எழுப்புகிறார்கள், ஐயரே ஐயரே என்று எழுப்புகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அவர் நம் வாழ்க்கை என்னும் படகில் இருப்பாராகில் நாம் பதற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருப்போமாகில் நாம் பதற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. சுழல் காற்று போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், ஜலத்தின் கொந்தளிப்பை போன்ற பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வந்தாலும், தேவன் காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் அதட்டுகிறார். ஆமேன், ஆமேன். உடனே அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இன்றைக்கு தேவன் நம் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஒரு அமைதலான சூழ்நிலை, ஒரு சந்தோஷத்தின் சூழ்நிலையை தேவன் நம் வாழ்க்கையிலே, நம் குடும்பத்திலே, நம் வாழ்க்கை என்னும் படவிலே தேவன் நமக்கு கொடுத்தருளுவாராக. ஆமேன், ஆமேன். விசுவாசிகளாகிய நாம் நம் விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு விசுவாசத்திலே உறுதியாயிருந்து தேவனை பற்றி கொள்வோம். தேவன் நமக்கு சகாயராயிருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.